அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுனம் காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே பாருங்கள், சூரியனும் குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி நிலையில் ரிஷபராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் பாருங்கள், இந்த ஜூலை மாதம் சூரியனோட பயிற்சி நடக்கும் 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி, ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க. நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க, நண்பர்களோடு இருக்குன்னு நினைப்பீங்க, எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க, சுற்றி யாராக இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் வந்து இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க, புத்திசாலியாக இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க, நல்ல ஒரு குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க, நல்ல ஒரு டேலண்டான ஒரு அறிவாளியாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா புத்திக்குண்டான கிரகமும் அறிவுக்குண்டான கிரகமே புதன் தான். அப்போ எல்லா மிதுனராசிக்காரங்களும் சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக புத்திசாலியாக ஒரு தெளிவான ஆளாக தான் இருப்பீங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்கள் திறமை, உங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே வெளிவரப்போகுது. ஏன்னா ராசியில் வந்து குரு இருக்கிறது ஒரு யோகம். சரிங்களா? ராசியில் குரு இருக்கிறதும் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதும், ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், நினச்சது ஆசைப்பட்டதை நிறைவேறும், நினச்சது நடக்கும், ஆசைப்பட்டதை நிறைவேறும்னு காமிக்குது. அப்போது ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் பொருள் தேடி நீங்கள் அலைய போகிறீங்க. பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும், ஒரு சில பேர்த்துக்கு பிஸ்னஸில் பெருசாக டெவலப் ஆகிற மாதிரி வரும், ஒரு சில பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒன்று பணத்துக்கான அந்த முன்னேற்பாடு, ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று முயற்சியெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு யோகம். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆரம்ப பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் ராசியில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால பெரிய எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும், முயற்சி பலிதமாகும். என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். திருமணத்துக்காக முயற்சியாக சக்ஸஸ் ஆகும். மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜ் ட்ரை பண்ணிருக்கவங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு சொந்த தொழில் விட்டுட்டு புதுசாக இன்னொரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக போகுது. அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வேலை கிடைக்க போகுது, பயப்படாதீங்க. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நல்லா பேச வைப்பார். சரிங்களா? புதன் 2ல் இருந்துட்டாலே வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும், நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க, அடுத்தவங்களோட கம்யூனிகேஷன் நல்லா உங்களுக்கு கிடைக்கும், அடுத்தவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, புதியவர்களோட நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது 2ல் புதன் இருக்கிறனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10ல் சனிங்க. 10ல் சனி இருந்தால் குருவோட வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலை மாற்றுறது. பழைய தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க சார், அது சரியாக ஓடலை, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கும், தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம், அதில் சந்தேகமே கிடையாது. தொழிலில் வந்து நிறைய டெவலப் ஆகுறது, தொழிலில் சம்பாதிக்கிறது, தொழிலில் சாதிச்சு காமிக்கிறது, அத்தனை அமைப்புமே மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமையும். சரிங்களா? 9ல் ராகு இருக்கார். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், தூரதேச பிரயாணம், பிஆர் கிடைக்கல பிஆர் கிடைக்கும், விசா கிடைக்கல விசா கிடைச்சிடும், பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாஸ்போர்ட் கிடைக்கும். இது மாதிரி அத்தனை அமைப்புமே மிதுன ராசினியர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கார். பரதேசவாசம் சொல்லுவாங்க. அப்போ வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிம்மதியாக தூக்கம் வருங்க இந்த மாதம். ஏன்னா 12ல் சுக்கிரன் இருந்தாலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கட்டில் சுகம், நல்ல ஒரு தூக்கம். அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது, நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது இந்த மாதம். ஏன்னா ராசிநாதனும் நல்லா இருக்கார். இப்போ புதன் நல்லா இருக்கிறனால நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது 2ஆம் இடத்தில் இருக்கிறனால குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க. நல்லபடியாக உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி நெகட்டிவான கிரகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால பெருசாக பாதிப்பு இருக்காது. செவ்வாய் பெருசாக உங்களுக்கு கெடுதலெல்லாம் பண்ணிட மாட்டார் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதும் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தான். அப்போ நம்ம பெருசாக நெகட்டிவ்னு சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நெகட்டிவ் கிடையாது.
ராசிநாதன் தெளிவாக இருந்து ராசியில் ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் இருந்தாலே எந்த பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க. இப்போ பிரச்சனை வந்தாலுமே உங்களால் எதிர்கொள்ள முடியும். அப்போ நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏன்னா நீங்களே இப்போ ஒரு தெளிவானாலும் புத்திசாலியாக தான் இருப்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த புதனும் நல்லா இருக்கிறனால, ராசியில் குரு இருக்கிறனால ஒரு தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறனால அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது, இந்த ஜூலை மாதம். சரிங்களா? எல்லா மிதுனராசி நேர்களும் சரிங்களா, அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல போனாலும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது பூர்வீக சொத்து கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க இந்த மாதம். ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சில மிதுனராசி நேயர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு யோகம் உருவாக போகுதுன்னு சொல்லிடலாம். கவர்மெண்ட் ஜாப்னு கிடையாது, நீங்கள் ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதத்தை எல்லா மிதுனராசிக்காரங்களும் பயன்படுத்திங்க. ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு தரமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குது. ஏன்னா புதன் உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன். நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம். இது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் அப்படியே செட் ஆயிடாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும். 70%, 80% கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்குது. நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மேசராசினா மேசராசியில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஒரே மாதிரி நடக்குதா? கிடையாது. அதே மாதிரி தான் 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாமிப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு, அதேமாதிரி சுக்கிரன் சனி ராகு கேது. இது அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும். ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம். வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% தான் பேசும். ஒரு சில பேருக்கு 80, 70, 80% கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு 70% மேட்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது. நான் சொன்னது ஒன்று நடக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறுமா மாறாதா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை கெட்ட நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம். ஒரு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை இப்போ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள். அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்போ தான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.